விருதை சிவகுமார் சாரோடு இணைந்து வழங்குவதற்காக தமிழகத்தின் பெருமை திரு இறையன்பு IAS சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவரோடு சேர்ந்து டைரக்டர் ஆஃப் சத்யா ஏஜென்சிஸ் மிஸ்டர் ஜாக்சன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்த விருதை பெறுவதற்கு சென்னை எனும் மாநகரின் நடுவில் நகர துடிக்கிற ஒரு கூட்டம். கொஞ்சம் பெசகுனாலும் வழிமாறி விடுகிற இளைஞர் பட்டாளம். இவங்களை எப்படியாவது சரியான வழி நடத்தணும்னு மிக வேகமாக மிக பெரும் கனவோடு துடிக்கிற கற்றல் மையம் என்ற அமைப்பை தொடங்கி துடிப்போடு இயங்குகிற அந்த பெரும் கூட்டத்திற்கு விருதை வழங்குவதில் ஆனந்த விகடன் மகிழ்ச்சி அடைகிறது. அவர்கள் யார் என்பதை காணொளி காட்டும். சென்னை மாநகரில் குடிசைகளை அகற்றும் போதெல்லாம் அங்கிருந்த மக்களை குடியேற்றும் இடம் கண்ணகி நகர். அந்த இடத்துக்கு இந்த இளைஞர் கூட்டம் தந்திருப்பது தனித்த அடையாளம். லோகேஸ்வரி CA, அமுதப்பிரியா MSc Applied Psychology, ஜீவிதா MCA, அமுதவள்ளி MSc Botany, ரோஜா Physiotherapy, ஜனனி Business Administration, லோகேஸ்வரி BCA, K தமிழரசி BA History second year, காவ்யா BCom Corporate Secretaryship, M ஃபர்சானா BCom CS second year. துளி பிசகினாலும் தடம் மாறிவிடும் ஆபத்து கொண்ட ஒரு குடியேற்ற பகுதியில் இவர்கள் நிகழ்த்தி இருக்கும் மாற்றம் சொல் அல்ல, செயல். மாரிச்சாமி என்ற இளைஞரின் கனவில் துளிர்த்த விதை இது. பள்ளியில் இடை நிற்கும் பிள்ளைகளுக்கு சிறப்பு வகுப்பு நடத்த அனுமதி வாங்க போன மாரிச்சாமியின் நோக்கம் உணர்ந்து கை கொடுத்தார் ஓய்வு பெற்ற தலைமை செயலர் இறையன்பு. இன்று 272 இளைஞர்களை பட்டதாரிகளாக்கி இருக்கிறது இந்த மையம். அவர்களே இந்த மையத்தை இப்போது வழிநடத்துகிறார்கள். சிறப்பு வகுப்புகள், கம்ப்யூட்டர் பயிற்சி, இசை, நடனம், சிலம்பம், கராத்தே என பல்கலை பயிற்சி கூடமாக இயங்குகிறது முதல் தலைமுறை கற்றல் மையம். உலகம் வெப்பநிலையை கடந்து இப்ப கொதிநிலைக்கு மாறிச்சு. பயிற்சியாளர்கள் அனைவரும் ஒற்றை பைசா பெறாமல் சமூக கடமையாக இங்கே வந்து பயிற்சி தருகிறார்கள். திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் ஆதரவோடு இங்கு வழங்கப்படும் தொழிற்பயிற்சிகள் குடும்ப வன்முறையாலும் வேலையின்மையாலும் தவிக்கும் பெண்களின் வாழ்வை மாற்றியிருக்கிறது. இந்த பிள்ளைகளின் நோக்கம் உணர்ந்து அரசும் தொண்டு நிறுவனங்களும் கை கொடுக்கிறார்கள். கல்வியே ஒரு தலைமுறையை உயர்த்தும் ஏணி என்ற நம்பிக்கையோடு இயங்கும் இந்த முதல் தலைமுறை பட்டதாரிகளை பாராட்டி வாழ்த்துகிறது ஆனந்த விகடன். முதல் தலைமுறை கற்றல் மையம் குழுவினரை பெருமையோடு மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு தலைமுறையுடைய தலையெழுத்தை மாற்றுவதற்கு கல்வி, கலை, தற்காப்பு, நடனம், இசைன்னு அத்துணையிலும் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கிற இந்த முதல் தலைமுறை கற்றல் மையத்துடைய நிறுவனர் அண்ணன் மாரிச்சாமி அவர்களுக்கு ஒரு பெரிய அரங்கம் நிறைந்த வாழ்த்துகள். மாரிச்சாமி என்ன இந்த தருணம் எவ்வளவு நெகிழ்ச்சியா இருக்கு? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்னென்னா நாங்கள் 2016 சங்கம் ஓப்பன் பண்ணும்போது ஏதாவது ஒன்று செய்யணும்னு ஒரு நோக்கத்தோடு ஆரம்பித்தோம். இறையன்பு ஐயாவை 2017 சந்தித்தோம். எங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்ற ஒரு ஒற்றை கோரிக்கை வச்சோம். உடனே பள்ளிக்கூடத்தில் வந்து அப்போ உதயச்சந்திரன் சார் வந்து செக்ரட்டரியாக இருந்தார் பள்ளிக்கல்வித்துறையில். அவர்கிட்ட கேட்டு உடனே ஒரு அனுமதி வாங்கி கொடுத்தாரு.
அடுத்தடுத்து என்னென்னா நாங்கள் எதுவுமே கேட்காமே அடுத்தது யோகா பயிற்சிகள் ஏற்பாடு பண்ணாங்க. அப்புறம் விளையாட்டு பயிற்சிகள் கபடி, கொக்கோ, வாலிபால், கேரம், செஸ்ஸுன்னு ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் தற்காப்பு பயிற்சி சிலம்பம், கராத்தே, பாக்ஸிங்னு ஆரம்பித்தோம். இன்றைக்கி என்னென்னா 18 வகையான பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா பப்பட்டு, பறை இசை, நடனம், நாடகம், கீபோர்டு அப்படின்ற 18 வகையான பயிற்சி கொடுத்து இந்த பயிற்சி கொடுக்கறது மூலிமா படிப்பை ஊக்கப்படுத்துகிறோம். ஏன்னா சாதாரணமாக வந்து பசங்க வந்து படிக்க வர்றதுக்கு ஏதோ ஒரு தூண்டுதல் இருக்கணும். ஏன்னா ஐயா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவனுக்கு விருப்பப்படுறதை கொடுத்து, ஏன்னா தேவையானது கொடுக்கணுன்னா சிலருக்கு புரியாது. அப்போ அவனுக்கு விருப்பப்படுறதை கொடுத்து அவனை வந்து தேவையானதை கொடுக்கணுன்னுவார். அந்த மூலிமா தான் விளையாட்டு, தற்காப்பு பயிற்சி, பண்பாட்டு பயிற்சி கொடுத்து ஆரம்பித்தோம். ஒவ்வொன்றா அவங்க வந்து அவங்க திறமையை வெளிக்காட்டி இஸ்ரோ வரையும் செஞ்ச 8 பேர் சேர்ந்துட்டு போய் பயிற்சி எடுத்துகிட்டு வந்தாங்க. 31 பேர் மினி சேட்டலைட் லான்ச் பண்ணதில் வந்து வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட், நேஷனல் புக் ஆஃப் ரெக்கார்ட், கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்லாம் அவங்க பேர் பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க இடத்த வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. இடையில் வந்து கொரோனான்னு ஒரு காலகட்டம் வந்ததுக்கப்புறம் பொருளாதார சூழல் வந்து எங்கள் பகுதியில் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் மிக பின்தங்கின பகுதின்றதுனால ரொம்ப இழப்பு வந்து குடும்பத்துங்களுக்கு நிறையா இருந்தது. ஏன்னா எல்லாருமே வெளியே போயிட்டு உடல் உழைப்பை மட்டும் சார்ந்த மக்கள்ன்றதுனால ஏதோ ஒரு வேலை செஞ்சு பொழைச்சிட்டு இருந்தாங்க. அந்த வேலையெல்லாம் வந்து ஐடி கம்பெனிகள், நிறுவனங்கள்லாம் மூடிறதுக்கு அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ட்டாங்க. அப்போ வீட்டில் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லாமல் இருந்தது. அந்த இடத்துல வந்து இவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஐயா கிட்ட இது பண்ணோம். அப்போ வந்து என்ன பண்ணலான்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் வேணும்னோம். அப்புறம் கவர்மெண்ட் சைடில் வந்து எங்களுக்கு 10,800 ஸ்கொயர் ஃபீட்டில் இடம் கொடுத்தாங்க. ஐயா மூலிமா பெரு நிறுவனங்கள் தொடர்பு கொண்டு ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் ஒன்று ஓப்பன் பண்ணோம். அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணில் முதல்ல வந்து பெண்களுக்கு பயிற்சி கொடுக்கலான்னு ஆரம்பித்தோம். ஏன்னா ஒரு பெண்களுக்கு பயிற்சி கொடுக்கும்போது 3 தலைமுறைகள் வந்து அவங்க தலை நிமிர்ந்து வைப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை ஐயா சொன்னதுனால அந்த பெண்களுக்கு என்னென்ன பயிற்சி கொடுக்கலான்றப்போ அவங்களுக்கு என்னென்னா பகுதி நேரமாகவும் முழு நேரமாகவும் வேலை செய்யணும். ஏன்னா தொடர்ந்து வந்து ஏதோ ஒரு காலத்தில் சுயதொழிலாக செய்கிற மாதிரி கூட அது இருக்கணுன்றதுக்காக அப்படி ஆரம்பித்தோம். அது என்னென்னா ஆரி எம்ப்ராய்டிங், பியூட்டிஷியன், கம்ப்யூட்டர் கிளாஸு, அப்புறம் டிரைவிங் என்னென்னா சமூகம் சார்ந்து சிந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் ஐயா ஏற்படுத்தி கொடுத்தாரு. ஏன்னா டிரைவிங்கில் வந்து பெண்கள் ஓட்டுறதுனால குழந்தைகளோட பாதுகாப்பும் பெண்களோட பாதுகாப்பும் உறுதிப்படுத்தும்ன்றது ஒரு நம்பிக்கையில் ஐயா சொன்னதுனால அதையும் ஏற்படுத்தணும். இன்றைக்கி 80 பெண்கள் வந்து ஆட்டோ ஓட்டுநராக இருக்காங்க. எங்ககிட்ட படித்து முடிச்சு 520 பெண்கள் வந்து தொழில் முனைவராக இருக்காங்க. 272 முதல் தலைமுறை பட்டதாரிகள் உருவாயிருக்காங்க. அந்த முதல் தலைமுறை பட்டதாரிகளே இப்போ வந்து அந்த பயிற்சி மையத்தை வழி நடத்திட்டு இருக்காங்க. எல்லாமே வந்து ஒரு 400 பசங்க, 4 பசங்க வச்சு ஆரம்பித்தது இன்றைக்கி 400 பசங்க வந்து மாலை நேர பயிற்சி நடத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னன்னா பெண்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு கட்டுப்பாடுகளில் நல்ல தளர்வு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. என்னென்ன தளர்வுகள்லாம் முதல்ல எடுத்தோன்னே கல்வி தகுதின்னு 8வது 10வது இருக்கணும்னுவாங்க. எங்கள் பகுதியில் அது வச்சோன்னா நிறைய பேர் பயிற்சி எடுக்க முடியாத சூழல் இருக்கும். அதனால் கல்வி தகுதியில் விலக்கு வாங்கி கொடுத்தாங்க. 2வது வந்து வயசு வித்தியாசம் கொஞ்சம் தளர்வு வேணும்னோம். ஏன்னா நிறைய விதவைகள் வந்து குழந்தைகளை பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாங்க. அதுக்காக அந்த இதுவும் பர்மிஷன் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் குழந்தைகள் இருக்குது, எங்களுக்கு பயிற்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்கும், எங்களுக்கு குழந்தையோட வர்றதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும்னாங்க. அந்த வாய்ப்பும் வாங்கி கொடுத்தாங்க. தொடர்ந்து வந்து கவர்மெண்ட் சைடில் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, பள்ளி கல்வித்துறை, காவல்துறை, எங்கள் நகர்ப்புற வாழ்விடம் மேம்பாட்டு வாரியம் அப்படின்ற எல்லாமே எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ண வச்சு இன்றைக்கி என்னென்னா தொடர்ந்து மாதத்துக்கு 2-3 முறை வந்து மாணவர்களை சந்தித்து அவங்கள உற்சாகப்படுத்தி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையும் என்னென்னா எங்கள் ஏரியாவில் பள்ளிக்கு ஒரு மார்ஜின் வச்சு ஜஸ்ட்டு பாஸ் பண்ணிட்டா போதும் அவங்கள பள்ளிக்க வச்சிடுறோம். ஏன்னா அந்த இடத்துல வந்து 90% எடுக்கணும், 95% எடுக்கணுன்றது வந்து கொஞ்சம் அரிதான விஷயமா இருக்கும். ஏன்னா அங்கே கல்வியை பற்றின அறியாமை கொஞ்சம் அதிகம். ஏன்னா உடல் உழைப்பை மட்டுமே சார்ந்த மக்கள்ன்றதுனால அவங்க அப்பாவை பார்த்துட்டு ஏதோ ஒரு வேலைக்கு போயிடலாம், எப்படியாவது சம்பாரிச்சிடலான்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கையிலேருந்து அவங்கள கொண்டு வரணுன்றதுக்காக அதுக்கப்புறம் 10வது 11 12 படித்து முடிச்சிட்டாலே அவங்களுக்கு அடுத்தது வந்து கல்லூரியில் சேர்க்கறதுக்கு ஐயா கிட்ட வருஷம் போய் நின்றுவோம். 35 பேருக்கு ஆரம்பித்தோம், 65 பேர் வரையும் இப்போ தொடர்ந்து இது பண்ணிவிட்டு 272 பேரும் ஐயா மூலியமே போயிருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து ஐயாவுக்கு இந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இந்த விருது வந்து ஐயாவும் இந்த மேடையில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுக்கு விகடனுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா விகடன் போல் என்னென்னா மக்கள்கிட்ட எளிமையாக கொண்டு போய் சேர்க்கறது மட்டும் இல்லாமல் எளிய மக்களை வந்து மேடையில் ஏற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பும் கொடுத்துருக்கீங்க. அந்த நேரத்தில் வந்து விகடனுக்கு இதை நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா தொடர்ந்து மாணவர்கள் நிறையா சாதிக்கும்போது என்னென்னா அவங்கள பார்த்து நிறைய பேர் முன்னுக்கு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. எப்பவுமே சொல்லுவார், எது வேணாலும் கேளுங்க ஆனால் தேவை உள்ளதை கேட்கணும் அப்படின்னுவார். இப்போ தேவை உள்ளதை வந்து முதல்ல படிப்புன்னு போய் நின்னோம்.
இன்னைக்கு படிப்பு சொல்லி கொடுக்குற அளவுக்கு உருவாக்கி வச்சிருக்காரு. இந்த இடத்துல ஐயாவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றி சார். கண்ணகி நகரின் பின்பத்தையே மாற்றி இத்தனை முதல் தலைமுறை பட்டதாரிகளை உருவாக்கி இருக்கீங்க. அது இல்லாம ஸ்போர்ட்ஸ்லயும் மற்ற எல்லா விதத்திலயும் திறமைசாலியா இத்தனை மாணவிகள் இருக்காங்க. அண்ட் இந்த நேரத்துல ஒரு மாணவிகிட்டயும் நாங்க பேச ஆசைப்படுறோம். வணக்கம், என்னோட பேர் வந்து அமுதப்பிரியா. நான் இப்போ எம்எஸ்சி அப்ளைட் சைக்காலஜி படிச்சுட்டு இருக்கேன். இதை சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. ஏன்னா சார் மூலிமா தான் நான் யூஜி முடிச்சுட்டு இப்போது எம்எஸ்சி வந்து படிக்கிறேன். ஆக்சுவலாக நான் 12th முடித்தோடனே எங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் காரணமாக என்னால் ஒரு வருஷம் படிக்க முடியல. அதுக்கப்புறம் சார் இதை முதல் தலைமுறை அறக்கட்டளை மூலிமா வந்து சார் வந்து தெரிஞ்சார். அவர் வந்து கவலைப்படாதம்மா, படிப்புக்கு வந்து தடைன்றது ஒன்று இல்லை அப்படின்னு மோட்டிவேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் யூஜி வந்து ஜாயின் பண்ணேன். யூஜி காலேஜ் ஜாயின் பண்ணது மட்டும் இல்லை, சார் மூலிமா ஸ்காலர்ஷிப்லாம் ப்ரொவைட் பண்ணி நான் அந்த வருஷம் ஃபுல்லாக முடிக்கிற வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் சார் தான் வந்து எங்களை பார்த்துக்கிட்டாரு. நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே படிக்கிறதுக்கு சார் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அதுக்கப்புறம் யூஜி முடித்ததுக்கப்புறமும் எங்களுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னு சொல்லி கைட் பண்ணி ஒருத்தங்களும் எம்எஸ்டபிள்யூ எம்ஏ சிஏன்னு சொல்லி எங்களுக்கு அடுத்து வழி காட்டிகிட்டே இருக்காரு தொடர்ந்து சாருக்கு ரொம்ப நன்றி. 400 பட்டதாரிகளையும் முதுகலை பட்டதாரிகளையும் கொண்டு கண்ணகி நகரை கல்வி நகரா மாற்றி இருக்கிற இந்த முன்னெடுப்புக்கு உங்களுடைய வாழ்த்து வேணும்னு நாங்கள் விரும்புகிறோம் சார். கண்ணகி நகரை பொறுத்தவரை சென்னையின் புறநகர் பகுதியாக இருக்கின்ற அந்த பகுதியில் 1,20,000 பேர் இருக்கிறார்கள். 20,000த்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் ஒரே பகுதியில் தங்கியிருப்பது என்பது அந்த இடத்தில்தான். அந்த பகுதியில் கல்வியை வளர்த்தால் மட்டுமே இவர்கள் வெளிச்சம் பெறுவார்கள் என்கின்ற நம்பிக்கையில் தொடங்கப்பட்ட மாலை வகுப்புகளுக்கான ஒத்தாசைக்கு மட்டுமே மாரிசாமி என்னை நாடி வந்தார். அதற்கு பிறகு பல்வேறு தொண்டு நிறுவனங்களை நான் தொடர்பு கொண்டு அந்த இடத்தில் பல உதவிகளை செய்ததன் மூலமாக படிப்படியாக கண்ணகி நகர் தன்னிறைவு பெற்ற இடமாக மாறுவதற்கு கல்வியை பயன்படுத்தி கொள்ள முடியும் என்கின்ற நம்பிக்கை இங்கே வந்திருக்கின்ற இளைஞர்களுக்கெல்லாம் ஏற்பட்டது. முதல் முறையாக அவர்கள் பட்டப்படிப்பில் சேர்ந்து படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட போது பல்வேறு அரசு கல்லூரிகளில் அவர்களுக்கு அனுமதி பெற்று தந்ததன் விளைவாக 270 பேர் முதல் தலைமுறை பட்டதாரிகளாக அங்கே உருவாகி இருப்பதோடு அவர்களில் பலர் நிறைகலை நிறை அறிவியலும் படிக்கிறார்கள். முதுகலை என்றால் வயதானது போல இருக்கும் என்பதால் நிறைகலை என்று கூறுகிறேன். நிறைகலை நிறை அறிவியல் போன்றவற்றையும் அவர்கள் படித்து கொண்டிருக்கின்றார்கள். பலர் வேலை வாய்ப்பையும் பெற்று கொண்டிருக்கிறார்கள். இதோடு மட்டுமில்லாமல் படிக்கவே முடியாமல் எழுத்தறிவே இல்லாமல் இருக்கின்ற 70 வயதிற்கு மேற்பட்ட பெரியவர்கள் கூட படிப்பதற்காக மாலை வகுப்புகள் ஏற்பாடு செய்து அவர்களும் நிலவொளி பள்ளியின் மூலமாக கையொப்பம் போடுவதிலிருந்து படிப்பதற்கும் கற்றுக்கொண்டு பணி வாய்ப்பையும் பெற்றிருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சியானது. இதை தவிர அந்த இடத்தில் பல்வேறு பயிற்சிகள் அங்கே படிக்கின்ற மாணவர்களுக்கும் பெண்களுக்கும் அளிக்கப்படுகின்றன. அதன் ஒரு பகுதியாகத்தான் அங்கே பெண்களுக்கு ஆட்டோ ஓட்டுகிற பயிற்சி அளிக்கப்பட்டு ஆட்டோக்களும் வழங்கப்பட்டு இப்போது அவர்கள் இந்த இடத்தில் சவாரிகளை ஏற்று சென்று கொண்டிருக்கிறார்கள். கண்ணகி நகரில் நாம் சுற்றுச்சூழலை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக 100 பேரை தேர்ந்தெடுத்து பசுமை இயக்க தொண்டர்கள் கிரீன் அம்பாசிடர்ஸ் ஆஃப் கண்ணகி நகர் என்று பெயரிட்டு அவர்களுக்கு சுற்றுச்சூழல் துறையின் சார்பாக பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்கள் வீடு வீடாக சென்று சுற்றுச்சூழலின் அவசியத்தை, தண்ணீரின் சிக்கனத்தை பற்றி, எரிபொருளின் சிக்கனத்தை பற்றி கூறுவதோடு மரங்களையும் நட்டு பாதுகாத்து பராமரித்து வருகிறார்கள். அவர்கள் இந்த முதல் தலைமுறை இயக்கத்தினுடைய விழிப்புணர்வு தூதுவர்களாகவும் செயல்பட்டு வருகிறார்கள். கண்ணகி நகரில் படிக்கிற மாணவர்கள் கல்வியிலே மேம்பட வேண்டும் என்பதற்காக இந்த ஆண்டு 121 மாணவர்கள் +2 தேர்வை எழுதுகிறார்கள். அவர்கள் இல்லங்களுக்கு சென்று இந்த பசுமை தொண்டர்கள் ஊக்குவித்து அவர்களுக்கு எழுதுபொருட்களை அளித்தார்கள். நான் 32 வீடுகளுக்கு சென்று அந்த பெற்றோரையும் மாணவரையும் சந்தித்து அவர்கள் படிக்க வேண்டும் என்று உற்சாகப்படுத்தி இனிப்பு வழங்கி அவர்களை மேலும் ஊக்கப்படுத்தி வந்தோம். இதன் விளைவாக இப்போது கண்ணகி நகரில் 121 பேரும் தங்களுடைய மேல்நிலை வகுப்பில் தேர்ச்சி பெற்று முதல் தலைமுறை பட்டதாரியாக வருவார்கள் என்கின்ற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. இதோடு நிறுத்திவிடாமல் அவர்களை எழுத்தாளர்களாகவும் உருவாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் எழுதுக இயக்கத்தின் மூலமாக 59 பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு எழுதுவதற்கும் புத்தகத்தை வெளியிடுவதற்குமான பயிற்சிகள் தொடங்கப்பட்டுள்ளன. இதை தவிர கண்ணகி நகரிலே இருக்கின்ற ஆண்களுக்கும் பயிற்சிகள் அளிக்க வேண்டும் என்பதை அடுத்த முயற்சியாக மேற்கொள்ளவிருக்கின்றோம்.
இப்படி தொடர்ந்து கண்ணகி நகரில் தொண்டு நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள் போன்ற அனைத்தும் முன்வந்து தங்களுடைய உதவிகளை செய்வதாலும் முதல் தலைமுறை அறக்கட்டளை என்பது ஒரு மைய பகுதியாக இருப்பதாலும் பல்வேறு பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அங்கே ஒரு சமூக பொருளாதார கணக்கெடுப்பையும் நடத்தினால்தான் எத்தனை பேர் திருநங்கைகளாக இருக்கிறார்கள், எத்தனை பேர் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறார்கள் என்று கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான பயிற்சிகளை அளிக்க முடியும். இவையெல்லாம் அடுத்த கட்ட நடவடிக்கைகளாக இருந்து வருகின்றன. அது மட்டும் இல்லாமல் மேல்நிலை வகுப்பு முதல் கொண்டு 10ஆம் வகுப்பிலிருந்து மாணவர்கள் அனைவரும் மாலை வகுப்பை அங்கே இருக்கிற பள்ளி ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர் ஆகியோர் முன்வந்து நடத்துவதற்கு ஏற்பாடு செய்து அவர்கள் மாலை வேளையில் சிற்றுண்டி வழங்க வேண்டும் என்பதற்காக சுண்டல் போன்றவற்றை கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தியிருக்கிறோம். இப்படி பல வகையான நடவடிக்கைகள் கண்ணகி நகரில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன. விகடனின் வெளிச்சம் படுகிற காரணத்தால் இன்னும் பலர் உதவி செய்ய வருவார்கள். அதனால் கண்ணகி நகர் இன்னும் 5 ஆண்டுகளில் தன்னிறைவு பெற்ற இடமாக இந்தியாவில் உள்ள பல்வேறு புலம்பெயர்ந்த குடியமர்த்தப்பட்ட இடங்களுக்கெல்லாம் முன்மாதிரியான இடமாக வரும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அது நம்பிக்கை விருதால் சாத்தியமாகும் என்கின்ற தன்னம்பிக்கையும் இருக்கிறது. மிக நிச்சயமா இந்த பகுதி முன்னேறுமா அப்படின்னு இருந்த பகுதியை முன்னுதாரணமான பகுதியாக மாற்றுவதற்கு உங்களை போன்ற மனிதர்கள் நிச்சயம் இந்த சமூக தேவை சார். எளிய மக்களை சரியான முறையில் வலிய மக்களாக மாற்றுகிற ஒளிக்கமமாக இருக்கிற உங்களுக்கு ஆனந்த விகடன் நம்பிக்கை விருதின் மனம் நிறைந்த நன்றி. சிவகுமார் சார், நீங்க சொல்லுங்க சார். உங்க முகத்திலே அந்த நெகிழ்ச்சி தெரியுது சார். சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே, எல்லாம் செஞ்சுட்டாங்களே. கண்ணகி நகரை சொர்க்க பூமியா மாற்றிட்டு இருக்கிற இறையன்பவர்களுக்கும் மாரிசி அவர்களுக்கும் உன் அனைவரின் சார்பாக என் நன்றியும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வேலையை நாங்கள் கொஞ்சம் முன்னாடி ஆரம்பிச்சிட்டோம். 2016 சொல்லி 17 மீட் பண்ணுங்கிறாங்க. நான் 2005 அகரம் ஃபவுண்டேஷன் என்ற ஒரு அமைப்பு உருவாக்கி, அகரம் ஃபவுண்டேஷன் இப்போ இவங்க ஒரு பகுதியை மட்டும் சொல்கிறாங்க. நான் தமிழ்நாடு மொத்தமே இந்த பிறவியிலே படிப்பதற்கு வாய்ப்பு இல்லாத ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட துப்புரவு தொழிலாளிகள், சாக்கடை க்ளீன் பண்ண போகிறவங்க, கண்பார்வை இல்லாத தாய் தகப்பன், எய்ட்ஸ் பேஷண்ட், இந்த மாதிரி தேடி அந்த குழந்தைகளை பட்டதாரிகளாக்கி 7000 பேர் உலகம் பூராவும் அகரம் ஃபவுண்டேஷனை படித்து இன்று பட்டதாரிகள் இருந்து கொண்டிருக்கிறார். இன்னும் தொடர்ந்து அந்த செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இவர்கள் இந்த காரியத்தை செய்கிறார்கள். இவருக்கு மனப்பூர்வமாக என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். விதைத்தவன் தூங்கலாம், ஆனால் விதைகள் என்றும் தூங்குவதில்லைன்னு சொல்லுவாங்க. இங்க விதைத்த நீங்களும் தூங்கல, விதைகளும் தூங்கல. விதைகள் அத்தனையும் விருட்சமா வளர்ந்து இவ்வளவு அழகா நிக்கிறத பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு சார். நன்றி சார். சார், ஒரே ஒரு நிமிடம் சார். இந்த இடத்துல ஒரு நல்ல நிகழ்வை நிகழ்த்த நாங்கள் காத்திருக்கோம். தமிழ்நாடு முழுவதும் கிரிக்கெட் விளையாடுவதற்கு ஆர்வமாக இருக்கிற எளிய குடும்பத்தைச் சேர்ந்த 2000 குழந்தைகளுக்கு கிரிக்கெட் கிட் வழங்குகிற பெரிய முன்னெடுப்பை சத்யா ஏஜென்சி எடுக்கிறாங்க. அந்த நல்ல நிகழ்வின் முதல் நிகழ்வாக அந்த காசோலையை இப்போது இந்த மேடையில் வழங்குகிறது சத்யா நிறுவனம். இந்த கிரிக்கெட் கிட்டுக்கான அந்த காசோலைங்கிறது 2000 குழந்தைகளுக்கும் போய் சேர போகுது.